ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மேஷராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு வேலை விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இன்று உங்கள் பகைவர்களை நீங்கள் எளிதாக வெல்லலாம். ராசிநாதன் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேற திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் பெருமாளை வணங்கலாம். அலுவலக வேலைகள் அனைத்தும் திருப்திகரமாக நடக்கும். பெண்களுக்கும் பிறந்த வீட்டால் நன்மைகள் நடக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். இன்று காலை வேளையில் அன்னதானங்கள் செய்வதோ விநாயகர் ஆலய வழிபாடோ இன்று நீங்கள் நினைத்த காரியத்தை கைகூடும். மிதுன ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகவே அமைகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சற்று மனதளவில் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம். இன்று உங்களினுடைய மனதில் சற்று குழப்பங்களும் சஞ்சலங்களும் வந்து போகும். இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப பாரங்கள் தீர விநாயக பெருமானை வழிபாடு செய்யவும். கடகராசி அன்பர்கள் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் வரலாம். குடும்பக்காரக்கன் சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதும் 2ஆம் இடத்தில் கேது 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் மன சஞ்சலங்களை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் கைகூட காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்யவும். இன்று அலுவலக வேலைகளில் முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் மாலை நேரத்தில் எடுப்பது நல்லது. இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. சிம்மராசி நேயர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும். மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை வெல்லலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வணங்குவது நல்லது. என்று பல நாட்களுக்கு பிறகு மன அமைதியும் மற்றும் குடும்பத்தில் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். கன்னிராசி நேயர்கள் பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. பூர்வ புண்ணிய பலத்தோடு இந்த நாள் அமைகிறது. திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வத்தை வணங்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று வேலையில் நல்ல செய்தியை கொடுப்பார். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமும் குழந்தை பிறப்பிற்கான நல்ல செய்தியும் வரும். துலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாகவே இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரம் சற்று மன அமைதியை குறைக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மனபாரங்கள் குறையும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாகவே வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பண விவகாரங்கள் மற்றும் சிக்கலில் இருந்து விடுபடலாம். இன்று உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இன்று குடும்பத்தில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளோ அல்லது புதிய நண்பர்கள் மூலமாக வாக்குவாதங்கள் வந்து பின்பு மறையும். இன்று உங்களினுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்தி கொள்வது அவசியம். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கிடையே மன சஞ்சலங்களும் மனக்கசப்புகளும் வந்து போகலாம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு சற்று மனக்குறையை கொடுக்கலாம். நவகிரகங்களை வழிபாடு செய்வதும் இன்று பசுமாடுகளுக்கு நவதானியங்களை தானமாக கொடுப்பதும் நல்லது. தனுசு ராசி நேயர்கள் இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும்.
தனுசு ராசி அன்பர்களுக்கு தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றங்களை பார்க்கலாம். நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் தொய்வை கொடுக்கலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலகத்தில் பேரும் புகழும் உயரும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டு. 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதை இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். 12ஆம் இடத்தில் விரயத்தில் இருப்பது இன்று விரய செலவுகளை கொடுக்கும் இந்த கிரக சேர்க்கைகள். பிள்ளைகளால் மன அமைதியும் நிம்மதியும் உண்டு. இன்று அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு சில நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கு பாக்யநாதன் சுக்கிரன் இன்று உங்களுக்கு நன்மையை தருவார். வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, வீடு விற்பது போன்றவற்றில் இன்று நீங்கள் முயற்சிகளை செய்யலாம். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். பல நாட்களாகவே இருந்து வந்த மனபாரங்கள் குறையும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மாறும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனுகூலமாக இருக்கிறார். இன்று பெருமாள் ஆலய வழிபாடு மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் சிறந்தது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இன்றைய நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சமூக வலைதளங்களில் சமீப காலத்தில் மிதுன ராசிக்கு ஜனவரி 8ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 16ஆம் தேதி இந்த மாதிரி ஒவ்வொரு தேதிக்கு பிறகு கட்டாயம் இது நடந்தே தீரும் என்கிறார்கள். அப்படி என்ன நடக்கவிருக்கிறது? நிறைய பிரச்சனைகள் வரும். அதை சமாளிக்கிற அளவுக்கு மனதைரியம் கண்டிப்பாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசிக்கு அப்படிப்பட்ட ஒரு அமோகமான ஒரு டைம் எல்லாம் இப்ப கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த கேள்வி கேட்ட கிரியும் மிதுன ராசி தான். சொல்லிட்டு இருக்கிற நானும் மிதுன ராசி தான். இதை பார்க்குற நேர்கள் எத்தனையோ பேர் மிதுன ராசியா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஆகா ஓஹோன்னு எனக்கும் நடக்கல, கிரிக்கும் நடக்கல, அண்ட் பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கும் நடந்திருக்காது. ஸோ யூடியூப் கண்டென்ட்காக எதை வேணாலும் சொல்லலாமே தவிர மிதுனராசி நேயர்களுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. நமக்கு நம்மளுடைய என்ன தசா புக்தி நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பார்த்துட்டு கோச்சாரத்துல இப்ப பாருங்க, நேத்திக்கும் சரி இன்னைக்கும் சரி 8ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் எல்லாமே சேர்ந்திருக்கு. பரிகாரமே நான் மிதுன ராசிக்கு தான் பண்ண சொன்னேன். இன்னைக்கும் மிதுன ராசிக்கு தான் நான் சொல்றேன். கண்டிப்பா மனசஞ்சலங்கள் நிறைய இருக்கும். எப்பொழுதுமே குடும்ப பொறுப்பை மிதுன ராசினியர்கள் நிறைய எடுத்துப்பாங்க. இன்னும் அந்த பொறுப்பு அதிகரிக்கிறதுக்கான ஒரு நாள் தான் இன்னைக்கும். ஸோ அது இப்போ 8, 9, 19 எப்பவாக இருந்தாலும் மிதுன ராசி நேயர்களுக்கு பொறுப்பு அதிகமாகவே இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.